எப்போதும் போல இங்கே நம்ம ஸ்டூடியோவுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நிறைய சந்தேகங்கள், நிறைய பேருடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் கேட்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். இப்போ நம்ம ரைஸ் இருக்குது, குக் பண்ணது ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். உருளைக்கிழங்குல ஏதோ சமைக்கிறோம், அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இந்த மாதிரி பலவற்றையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி வைக்கிறது நல்லதா, இல்லை அதனால என்ன மாற்றங்கள் ஏற்படும், அது பண்ணலாமா கூடாதா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா பேசலாம் மேம். ஸோ முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சது சாப்பிட்றதே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் அது ஓரளவுக்கு இருக்கு. அதை நீங்க எப்படி அதை ப்ரிசர்வ் பண்றீங்க, எந்த மாதிரி ஸ்டோர் கண்டெய்னர்ல அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டுன்னு ஆயிடும் போது நிறைய குக் பண்ணி அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு வெளியில வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் குக் பண்ணதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஹீட் பண்றது பெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் இங்க சொல்றேன். ஸோ கண்டிப்பா அதை செய்யலாம். பட் அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பொட்டேட்டோஸா இருக்கலாம், பிரெட்டா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம எவ்ரிடே யூஸ் பண்றோம், எஸ்பெஷலி கிட்ஸுக்கெல்லாம். அண்ட் ஒயிட் ரைஸ் கூட இருக்கலாம். இப்போ கரண்டா இது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்காவே இருக்கு. ஸோ இதெல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதுல இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட், பொட்டேட்டோஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், இது மூணுத்துலயுமே ஸ்டார்ச்சோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணும் போது அந்த கூலிங் ப்ராசஸ்ல இந்த ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்ங்கிறது இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸ்டார்ச்ங்கிறது அதுதான். ஸோ அந்த ஸ்டார்ச் நார்மல் ஸ்டார்ச்ல இருந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறும் போது உங்களோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்லோவா நடக்கும். ஸோ நீங்க நார்மலா ஸ்டார்ச் ஸ்ட்ரெயிட்டா சாப்பிடும்போது ஹாஃப் அன் ஹவர்ல நடக்க வேண்டிய டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா கன்சியூம் பண்ணும்போது ஒரு 1.5 hours to 2 hours டைம் எடுத்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்லோ டைஜஷன் ஆகும்போது உங்களோட குளுக்கோஸோட ரிலீஸ், அதாவது உங்க இன்சுலினோட ரிலீஸ் ஸ்லோவா இருக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்களோட சுகர் லெவல் ஸ்லோவா ரிலீஸ் ஆகணும். உடனே மேல கீழே போகக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கணுங்கிறது தான். ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பிரெட்டோ பொட்டேட்டோஸோ எஸ்பெஷலி ஏதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடும் போது இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னால குளுக்கோஸோட அப்டேக் பாடியில ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது. இதுதான் மெயின் அட்வான்டேஜ். அதை சூடு பண்ணி சாப்பிடலாம், இல்லை ரீஹீட் பண்ணலாம். கண்டிப்பா பிரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதை இமீடியட்டா நீங்க அதை டோஸ்ட் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணும்போது இதுல நார்மல் ஃப்ரெஷ் பிரெட்ல இருக்கிற குளுக்கோஸ் கண்டென்ட்க்கும் ஸ்டார்ச் கண்டென்ட்க்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ண கண்டென்ட்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். மற்றபடி பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டோர் பண்ணும்போது ஓப்பனா ஸ்டோர் பண்றது. ஸோ கிராஸ் கண்டாமினேஷன் ஃப்ரிட்ஜ்ல நிறையவே நடக்கும். ஸோ நீங்க ரா மீட் வச்சிருக்கீங்க, அதோட பக்கத்துலேயே பிரெட் வைக்கிறீங்க, ஆர் வெஜிடபிள்ஸோட ஓப்பனா இது மாதிரி வைக்கிறீங்க, குக்டு ரைஸ் வைக்கிறீங்க, ஓப்பன்ல வைக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் கண்டாமினேஷன் ஃப்ரிட்ஜ்குள்ளேயே நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை ரீஹீட் பண்ணாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃபுட் பாய்சனோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டெய்னர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பர் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் இல்லாம ஒரு கிளாஸ் இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல ப்ராப்பரா கவர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட் இஸ் வெரி குக்ட் ஃபுட்ஸ்க்கு கண்டாமினேஷன் ரொம்ப ஃபாஸ்டரா ஆயிடும். ஒரு ரா ஃபுட்ல இருந்தும் குக் ஃபுட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா கண்டாமினேஷன் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸை மட்டும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் ஆர் ஃபைன். ஓகே. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாவே வச்சிருவாங்க. நிறைய ஃபிளேவர்ஸ் அதெல்லாமே கலந்து வந்துடும் ரெஃப்ரிஜரேட்டர்ல. ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறது ஒரு ஆர்ட் தான். அது கரெக்டா பண்ணணும். அதே நேரம் இது ரீஹீட் சாப்பிடுறதுல தப்பு இல்ல, அட்வான்டேஜும் இருக்கு. சோ அதை நீங்க கொஞ்சம் வைஸா யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. லைக் கிட்ஸுக்கு பொட்டேட்டோஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்கும் போது கிட்ஸுக்குன்னும் போது பொட்டேட்டோஸ் ஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா இருக்கட்டும் ரொம்ப ஆஃபனா குழந்தைங்களுக்கு பண்ணி தராங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இட்ஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எப்பவுமே இதை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பாசிபிலிட்டி கிடையாது. ஹாட்டா ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றது தான் பழக்கம். பட் இது ஒரு அட்வான்டேஜ். இதுல இருக்கிற அட்வான்டேஜை மட்டும் எடுத்துட்டு அதை எப்படி வைஸா யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான். ஓகே, தேங்க்யூம்மா. இட் வாஸ் வெரி லைவ்லி. ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஷோமா. தேங்க்யூ ஸோ மச்.